ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இப்போ புது வருஷம் தொடங்கியிருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து எப்படி வந்து ஃபேமிலியை வந்து சிக்கனமாக நடத்துறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை தான் நான் இதில் கொடுக்க போகிறேன். நான் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அதை தான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி அதெல்லாம் சமாளித்து நான் வரேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இல்லைனா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து எப்படி சிக்கனமாக குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம சிக்கனம்ங்கிறது எதில் பார்ப்போம் அப்படின்னாக்கா, நம்ம வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள், காய்கறிகள், இது எல்லாம் தான். ஏன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு தான் நம்ம வந்து பணம் வந்து அதிகமாக செலவாகும். அதனால் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சிக்கனம் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் மட்டும் சிக்கனமாக இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து கொஞ்சம் சிக்கனமாக தான் இருக்கணும். சிக்கனமாக தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன், கஞ்சத்தனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அதை வந்து முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் மட்டும் சிக்கனமாக இருந்து மற்ற எல்லாருமே தாம் தூம்னு செலவு பண்ணால் அந்த குடும்பத் தலைவியால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னாக்கா குடும்பத் தலைவிக்கு வந்து எல்லாருமே வந்து பணத்தளவுலேயும் சரி, அதாவது நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணணும், மற்ற விதத்துலேயும் நம்ம வந்து வேலைகள்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். குடும்பத் தலைவிகளுக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இப்போ ஒரு 10,000 ரூபா காசை வந்து ஒரு குடும்பத் தலைவிட்ட கொடுத்துட்டாக்கா அந்த 10,000 ரூபாயை வச்சியே வந்து பார்த்திங்கனாக்கா அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த குடும்பத் தலைவி வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா விலைவாசிலாம் வந்து அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்கிறது ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட்ஜெட்டையே மீறி ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா விலைவாசிலாம் ஏறும்போது ஒன்றுமே செய்ய முடியாது அந்த குடும்ப தலைவியால். அப்போ என்ன செய்யணும், ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் ஒரு 1000மோ 2000மோ கொடுத்து எக்ஸ்ட்ரா இது அமௌண்ட் வச்சுக்கோங்க, ஏதாவது எமர்ஜென்சி செலவுனா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அதை வந்து யாருமே இங்கே பண்ணுறது கிடையாதுங்க. 10,000 ரூபா நான் கொடுத்துட்டேன்னா ஓகே, முடிஞ்சது, இதிலே எல்லாமே பண்ணிக்கணும், விருந்தாளி வந்தாங்கன்னா இதிலே பண்ணிக்கணும், வெளியில் போகிறதுனாலும் இதிலே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. குடும்பத் தலைவிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வந்து காய்கறி வாங்குகிறேன், மளிகை சாமான்லாம் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு 4 கடை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஒரு 4 கடைகளில் போய் பார்ப்பேங்க. முதல்ல நம்ம காய் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா எந்த கடையில் விலை கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பேன். அந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் காய்கறிகள் வாங்குவேன். அதே போல் தான் மளிகை சாமானும் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றுக்கு ஒரு 2-3 கடை வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கி பார்ப்பேன். எங்கே விலை கம்மியாக இருக்குன்னுட்டு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அங்கே தான் நான் வந்து காய்கறியும் மளிகை சாமானும் வாங்குவேன். எல்லா பொருட்களுமே அப்படி தாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சிக்கனமாக தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுவேன். ஏன்னா ஃபேமிலியை ரன் பண்ணுறதுனா அப்படிங்கிறதுனால எல்லா கஷ்ட நஷ்டங்களும் எனக்கு தெரியும். அதனால் எதில் வந்து கம்மி பண்ணாக்கா, ஒன்றில் கம்மி பண்ணாக்கா ஒன்றில் வந்து அதிகமாகும். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் பார்த்து தான் செலவு பண்ணுவேன். அதாவது ஹோல்சேல் கடைகளில் தான் நான் போய் பொருள் வாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் நான் பொருட்கள் வாங்க மாட்டேங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்ன பொருட்கள் வாங்குவேன் அப்படின்னாக்கா, கடைகளில் கிடைக்காத பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்ததுன்னா அந்த பொருளை தான் போய் வாங்கிட்டு வருவேன். நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்க மாட்டேன். அதே போல் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலுமே பொருட்களுடைய ரேட்டு அது எல்லாமே பார்த்து தான் நான் வாங்குவேன். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி கொண்டு போகணும். இப்போ வந்து டிமார்ட் அந்த மாதிரிலாம் போகிறோன்னா டிமார்ட்லேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணதில் நான் வாங்க மாட்டேன், லூஸில் இருக்கிற பொருட்கள் தான் வாங்குவேன். அதில் வந்து அத்தியாவசியமாக நமக்கு எது தேவையோ ஆஃபர் போட்டிருப்பாங்க, ஆஃபர் போட்டாங்கங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டுலாம் வரமாட்டேங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. என்ன தேவையோ, இப்போ சோப்பு வேணும்னாக்கா 4 சோப்பு வேணுமா, ஓகே 4 சோப்பு வந்து ஒரு காம்போ மாதிரி போட்டிருக்காங்கன்னா அது என்னுடைய பட்ஜெட்டில் வந்ததுன்னா வாங்குவேன். அதே போல் பேஸ்ட்டு அதுவும் வந்து காம்போ மாதிரி போட்டாங்கன்னா என்னுடைய பட்ஜெட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் வாங்குவேன். பார்க்குறதெல்லாம் வந்து நான் அள்ளிக்கிட்டு வரமாட்டேங்க. சிக்கனமாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பார்க்குறது எல்லாமே வாங்கணும் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து ஒருபோதுமே வந்து ஃபேமிலி வந்து பட்ஜெட்டை மீறி தான் போகும்.
அதே போல் கறி, மீன், முட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவேன். நம்ம வந்து கடை வச்சுருக்கிறனால ஓரளவுக்கு ஹோல்சேலில் தான் வாங்குவோம். மீன் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அக்கா வருவாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்குவேன். தேவையான அளவு தாங்க நான் வாங்கிக்குவேன். கடைக்கு போக கொஞ்சம் வந்து எப்போயாவது நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். வாரத்தில் ஒரு நாள் வந்து மீன்லாம் கிடச்சிதுன்னா வாரத்தில் ஒரு நாள் மீன் குழம்பு வைப்பேன். பசங்க வந்து சிக்கன் சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக வாரத்தில் ஒரு நாள் வந்து எனக்கு நேரம் கிடச்சதுன்னா சிக்கன் செஞ்சு கொடுப்பேன். மட்டன் வந்து ரேர் தாங்க, ஏன்னா மட்டன் வந்து விலை அதிகங்கிறதுனால ரேராக தான் வாங்குவேன். மட்டன் வந்து என் கையில் காசு இருக்கும்போது தான் நான் மட்டன் வாங்குவேன். இல்லைனாக்கா வந்து மீன், எறா அந்த மாதிரி கடைக்கு வாங்கும்போது அதோடு சேர்த்து நான் வாங்கிக்குவேன். அந்த மாதிரி தான் வந்து ஃபேமிலி வந்து அப்படி தான் நான் ரன் பண்ணி கொண்டு போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அப்போல்லாம் கொஞ்சம் என்கிட்ட வந்து முன்னாடிலாம் வந்து கோவிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுங்க. நான் எங்கே லாக் ஆனேன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கோவிட்டில் தான் லாக் ஆனேன் நான். கோவிட் அப்போ வந்து வருமானமே இல்லாதனால அதிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்க ஆரம்பித்தது வந்து இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் கடன் வந்து அதிகமாகிடுச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன். அதே போல் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கனாக்கா பையனுக்கு வந்து எதிர்பாராத விதமாக நடந்த ஆக்சிடெண்ட்டு, அதில் வந்து கொஞ்சம் பணம் எனக்கு போயிடுச்சுங்க. நான் வந்து நல்ல வேலைக்கு மெடிக்ளைம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மெடிக்ளைமில் வந்து 3 லட்ச ரூபா நான் வந்து எனக்கு கிளைம் ஆணிச்சு. அது இல்லாமல் எனக்கு வந்து 262 வந்து மெடிக்ளைமில் வந்து கிளைம் ஆணிச்சுங்க. பேலன்ஸ் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து என்னோடய கை காசு போட்டு தான் வந்து மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்தோம். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே வந்து ஒரு மெடிக்ளைம் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணக்கூடாதோ, ஒரு மெடிக்ளைம் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நான் லாஸ்ட் இயரில் போட்ட லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து நான் எதுவுமே பே பண்ண முடியல இந்த வருஷம் வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் இருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து ரெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டார். கொஞ்சம் நஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணல, எடுத்த உடனே 5000 ருபீஸ் ரெண்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணார். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் நமக்கு. நல்ல வேலைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வேறு வீடு இப்போ மாறிட்டோம். நம்ம செலவுகளெல்லாம் எதில் குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிரந்தரமாக இருக்கக்கூடிய செலவுகளை தான் வந்து குறைக்க முடியும். இதெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ லாஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து செலவுகளை வந்து குறைச்சிருக்கேன் அப்படி தான் நான் சொல்லுவேன். அதில் வந்து என்னென்னு பார்த்திங்கனாக்கா நம்ம வீடு இப்போ மாறி வந்திருக்கோம். அப்போ வந்து வீட்டு வாடகை வந்து 20,000 ரூபாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற வீடு வந்து 12,000 ரூபாய் ரெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இபி வந்து தனியாக தான் நம்மள்ட்ட கார்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பே பண்ணிக்கணும். மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 700 ரூபாய் 13,000 ரூபாய் அப்படி வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அதில் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8,000 ரூபாய் ரெண்ட்டிலே வந்து பார்த்திங்கனாக்கா 8,000 ரூபாய் நம்ம சேவ் பண்ணிட்டோம். 20,000 ரூபாய் ரெண்ட்டு நம்மளால் கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் நம்ம வீடு மாறி வந்தோம். 8,000 ரூபாய் சேவ் பண்ணிட்டோம். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா போன வருஷத்தில் வந்து பாட்டி வந்து வீட்டுக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து 1,600 ரூபாய் வந்து சேலரி கொடுப்பேன். இப்போ பாட்டி வந்து வரது கிடையாது, அவங்களே நின்றுட்டாங்க உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அதில் ஒரு 1,600 ரூபாய். அப்போ வந்து பாருங்கள், ஓவராலாக நம்மளுடைய செலவுகள்லேருந்து 10,000 ரூபாய் வந்து நான் வந்து குறைச்சிருக்கேன். 10,000 ருபீஸ் வந்து நான் குறைச்சதுனால இருந்தாலுமே இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வாங்கின கொஞ்சம் கடன்கள், இப்போ பாப்பாவுக்கு வந்து காலேஜுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு செமஸ்டருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா 50,000 ரூபாய் பே பண்ணணும். லாஸ்ட் செமஸ்டர் வந்து நம்ம எப்படியோ உடனே வாங்கி ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து பே பண்ணி நம்ம காலேஜில் சேர்த்துட்டோம். இப்போ செகண்ட் செமஸ்டர் 50,000 நம்ம பே பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இஎம்ஐன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்புறம் ஐடிஆர் அது எல்லாமே கேட்குறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஃப்யூச்சரில் நான் அது சொல்கிறேன், காலேஜ் டீட்டெயில்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் நம்ம வந்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதனால் நம்ம வந்து எதுலெல்லாம் கம்மி பண்ணலான்னாக்கா, இப்போ வீட்டு வாடகை அதிகமாக இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கடன்லேருந்து கொஞ்சம் மீளணும் அப்படின்னாக்கா அப்போ தான் நம்மளால் மீள முடியும். இல்லைனா வந்து இன்னும் நான் 2 மாதம் அதே வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னாக்கா என்னுடைய சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக தாங்க போயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக வந்து ஃபேமிலியை ரன் பண்ண கற்றுக்கோங்க, பழகிக்கோங்க. இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. இருந்தாலும் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒருத்தருக்கு போய் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதோட அடுத்த வீடியோ வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.